கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட மீண்டும் உங்களை ஒரு விசை இயேசு நாமத்தில் இணைவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 69 அதிகாரம் வசனம் 13 இவ்வாறாக சொல்லப்படுது. ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபை நிமித்தம் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தரலும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் முடியுது. ஆண்டவரே, நீ அனுக்கிரக காலத்திலே என்னோட என்ன செய்யுங்க, கிருபையா இருங்க அப்படின்னு சொல்லி தாவீது பக்தன் சொல்லுகிறான். அனுக்கிரக காலம் அப்படின்னு சொன்னா ஆணுடைய இரக்கம், அவர் நமக்கு சூழ்ந்திருக்கிற காலம்தான். அவருடைய இரக்கத்தின் காலம் என்னது, நமக்கு அனுக்கிரக காலம். இந்த அனுக்கிரக காலத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்திக்கணும். ஏன்னு சொன்னா, நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எகிப்துல யோசேப்பு இருக்கிறப்ப என்ன செஞ்சாரு சொன்னா, வரும் 7 ஆண்டுகள் என்ன இருக்க போகுது, பஞ்சம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆண்டு முன்பதாக அறிவித்த பொழுது, அந்த அனுக்கிரக காலம் என்ன செஞ்சாங்கன்னா, முன்பாக இருந்த அந்த 7 வருடத்துல என்ன செஞ்சாங்க, அநேக காரியங்களை அவங்க செய்து சேர்த்து வைத்தாங்க. அதனால என்ன செஞ்சாங்க, மற்ற கஷ்டமான காலத்துல அவங்களை என்ன செஞ்சாங்க, பஞ்ச காலத்துல அவங்களை காப்பாற்றி கொள்ள முடிஞ்சு. அதே போலதான் இந்த நாள்ல கூட நாம அனுக்கிரக காலத்துல இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் கொடுத்த இந்த காலத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு முறை என்ன செஞ்சாருச்சுன்னா, ஒரு வாலிபன் என்ன செஞ்சாருச்சுன்னா, அவர் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனைக்கு என்ன செஞ்சப்பட்டாங்கன்னா, கொலை தண்டனைக்காக மரண தண்டனைக்கு அனுப்பப்பட்டாங்க. அப்ப அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அங்க இருந்த அந்த நாட்டு கவர்னருக்கு என்னன்னா, ஒரு மனசுல ஒரு யோசனை வந்துச்சு. அவரை பார்த்தா என்ன செய்யல, கண்டிப்பா அவரு வேணும்ட்டே இந்த காரியத்தை செஞ்ச மாதிரி தெரியல. சரி, அவருக்கு என்ன செஞ்சாருன்னா, இந்த மனுஷன் ஒரு கருணை கடிதம் எழுதியிருந்தாரு. அதனால அதை வாசித்துட்டு ஒருவேளை உண்மையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கவர்னர் சரி அவர் என்ன செய்வோம், நம்ம விடுவித்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதிட்டு சிறைச்சாலைக்கு போறாரு. அந்த சிறைச்சாலைக்கு போன பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷன் ரொம்ப கோவம் அவருக்கு. ஏன்னா, செய்யாத தவறுக்காக என்னை இவ்வளவு பெரிய தண்டனை, நான் இதனால எனக்கு குடும்பத்தை விட்டுட்டேன், என்னுடைய வேலை போச்சு, எல்லாம் அவருக்கு ரொம்ப தொல்லையா, அது மனசு ரொம்ப கஷ்டத்தோட இருக்கிற நேரத்துல இவர் இந்த கவர்னர் ஒரு போதகர் போல போயிருக்கிறாங்க. அப்ப அப்படி போன உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவம் நீங்க என்கிட்ட ரொம்ப பேச வேணாம், நீங்க இங்கிருந்து போங்க, நான் ரொம்ப கோவத்துல இருக்கிறேன், செய்யாத தவறுக்காக நான் மரண தண்டனைக்கு என்னை ஒப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி, இல்லை இந்தாங்க இந்த வாஸ்து பாருங்க, நான் எதையும் வாசிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி கையில வாங்கி கிழிச்சு போட்டுட்டார். கிழிச்சு போட்டோடனே இந்த கவர்னருக்கு ரொம்ப துக்கமா போச்சு. அவர் ரொம்ப துக்கமா போன உடனே என்ன செஞ்சாரு, அங்கிருந்து சிறைச்சாலை விட்டு வெளியே வந்த பிறகு என்ன செஞ்சா, அந்த ஜெயில் அதிபர் என்ன செஞ்சாருன்னா, அந்த மனுஷனை கூப்பிட்டு, என்னப்பா, உன்னை பார்க்க ஒரு கவர்னர் வந்திருந்தாரு, நீ அவர் என்ன செஞ்சுட்ட, இப்படி பண்ணிட்டியே, உனக்காக அவர் விடுதலைக்காக ஒரு கடிதம் கையில வச்சிருந்தார், அதையும் நீ கிழிச்சு போட்டுட்டியே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னாங்களாம். அப்போ அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அவருக்கு குறித்த நேரத்துல என்ன செஞ்சிச்சு, மரண தண்டனைக்கு அவரை அழைத்து சென்றாங்களாம். அப்போ அழைத்து சென்று போகிற அந்த இடத்துல அவர் நினைச்சு பாக்குறாரு, நான் செய்யாத குற்றத்துக்காக நான் என்ன செய்யல, தண்டிக்கப்படல, நான் இப்ப பட்ட இந்த கோபம், எனக்கு கிடைத்த இந்த அனுக்கிரக காலத்தை என்ன செய்யல, நான் சரியாக பயன்படுத்தி இருக்கணும். ஒருவேளை அவர் வந்தப்ப எனக்கு கொடுத்த அந்த கடிதத்தை நான் வாங்கி படிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா, நான் என்ன செஞ்சிருக்கலாம், விடுதலை பெற்று போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தாராம். ஏன் இந்த இது நமக்கு சொல்லப்படுதுன்னா, உங்களுக்கு எனக்கு என்ன செய்யறது, அனுக்கிரக காலத்துல நம்ம வாழ்ந்திருக்கிறோம், கிருபையின் காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையின் காலத்துல அநேக வழியில நம்ம எதிர்பாராத பிரச்சனைகள் இது மாதிரிலாம் வரும். இந்த நேரத்துல நீங்களும் நானும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, அந்த கிருபையின் காலத்துல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது. எப்படி நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை நோக்கி நம்முடைய காரியங்கள்லாம் செய்யும் பொழுது நம்ம என்ன செய்யணுமா, அதை ஏற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணுமா, ஆயத்தமா இருக்கணும். இந்த மனுஷன் எப்படி, இந்த வாலிபன் ஏமாந்து போய் என்ன செஞ்சுட்டு கடைசியில மரண தண்டனை, நீங்களும் நானும் கூட நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த அனுக்கிரக காலத்துல நாம அதை சரியாக பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா, இந்த கிருபையின் காலத்துல நம்மை மாற்றிக்கொள்ளல அப்படின்னு சொன்னா, நமக்கு என்னதான் நித்திய தண்டனை ஆகிய மரணம் நம்மை ஆட்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் நீங்களும் ரொம்ப ஜாக்கிரதையா இந்த அனுக்கிரக காலத்துல, இந்த கிருபையின் காலத்துல நம்ம ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற வாழ்க்கையும், ஆண்டவர் நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை என்ன செய்யறாரு, அந்த நித்தியானந்த ராஜ்யத்துக்கு உங்களை
அழைத்து செல்ல காத்திருக்கிறார். அவர் எல்லாரையும் நேசிக்கிற கர்த்தர். அவர் இந்த உலகத்துல படித்திருக்கிற ஒவ்வொரு நபரும் என்ன செய்யறார்? அவர் நேசிக்கிறார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ, அதான் சொல்றாரு, யாரெல்லாம், இதுல யாரையும் அவர் என்ன செய்யல, குறிப்பிட்டு சொல்லல, யாருனாலும் என்ன செய்யலாம், அவரை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த சத்தியத்தை கிறிஸ்துவர்கள் மாத்திரம்தான் கேட்கணும் இல்லை, யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டோடைய வசனத்தை கேட்கிறாங்களோ, அவங்க எல்லாரும் அவரை விசுவாசிப்பாங்கன்னு சொன்னா, அவரை நம்புவாங்கன்னு சொன்னா என்ன செய்யறாரு? இந்த அனுக்கிரக காலத்துல, இந்த கிருபையின் காலத்துல அவர்களை என்ன செய்யறாரு? ஆண்டவர் மீட்டுக்கொள்ள அவர் ஆயத்தமா இருக்கிறார். அப்படி இந்த அனுக்கிரக காலத்துல, இந்த கிருபையின் காலத்தை நீங்களும் நானும் பயன்படுத்தி கொள்ளணும்னு ஆசையா இருப்பீங்கன்னு சொன்னா, இல்லை நம்ம ஆயத்தமா இருப்போம்னு சொன்னா, தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுவார். தொடர்ந்து நம்ம அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். ஜெபம் செய்வோம். கிருபையின் காலத்தில் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் எங்களுக்கு உணர்த்துகிற தகப்பனே, சடுதியாய் வருகிற ஆபத்துக்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. உடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறது ராஜா. இந்த அனுக்கிரக காலத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமான ஜீவிக்க கிருபை செய்யுங்க. பாவத்திற்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. சாத்தான் எங்களுக்காக விரிக்கிற வலையில நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தாவே, அதிலிருந்து தாண்டி வருவதற்கான தேவ ஒத்தாசை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க கட்டளையிடமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவர், இந்த காலகட்டங்களில் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே மதுபானத்தினாலும் போதை பொருட்களினாலும் சாமி தங்களை மாய்த்து கொண்டு வருகிறார்கள் கர்த்தாவே. சாத்தான் அதை கையில் எடுத்து அநேக வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே அவன் தொடர்ந்து பற்றி கொண்டு வருகிறான் சாமி. அதிலிருந்து ஆண்டவரே பிள்ளைகள் விடுபடுவதற்கு, அதை வெறுத்து ஒதுக்கி தள்ளுவதற்கு நீர் அவங்களோடு கூட இடைப்படுங்க ராஜா. ஆண்டவரே தயவாய் நீ கிருபையா இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர் நல்ல தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே கல்லூரிகளில் எல்லா இடத்திலும் ஆண்டவரே தேர்வுகள் ஆரம்பிக்க இருக்கிறது சாமி. ஆண்டவரே படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரலோகத்தின் தேவன் தாமே ஆண்டவரே ஞாபக சக்தியும் மனப்பாட செய்கிற சக்தியை நீங்க தந்து அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் தேர்வு எழுதவும் கிருபை செய்யுங்க. அவருடைய பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்காக அவள் பிரயாசப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். பண தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க கிருபியா இருந்து அவளுக்கு வழிநடத்துங்க சுவாமி. ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஜீவிக்க நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர் என்ற அந்த எண்ணம் ஒவ்வொரு மனுஷனுடைய மனதிலும் நிலை நிற்க நீங்க கிருபை செய்யுங்க. சாத்தான் அன்பை விட்டு யாரையும் பிரித்து விடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் அன்பிலே நிலைத்திருக்க நீங்க கிருபை செய்யுங்க. ராஜ்யம் வரும்பொழுது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரேவதி.